சண்டே ஷோ வந்தது. சாட்டர்டே அன்னைக்கு என்னோட வீட்டு பக்கம் மார்க்கெட் சைடு நான் போயிட்டு இருந்தேன் வண்டியில. ஒரு ஒரு பையன் வந்து வேகமா வண்டியில வந்து என்ன பிளாக் பண்ணாங்க. மார்க்கெட் அந்த ஓகே. சைடு ஃபுல்லா நெறைய ஜனம்லாம் இருக்கும். அங்கேயே வந்து என் வண்டிய அப்படியே பிளாக் பண்ணாங்க. பண்ணிட்டு நான் பயந்துட்டேன். என்னது அப்படின்னு கேட்டபோது, "நீங்க சொல்லுவதெல்லாம் உண்மையில வந்தீங்கல்ல" ஆமா. அப்படின்னு. அந்த ஷோ நேமே மாத்தி மாத்திட்டு எல்லாருமே அப்படிதான் கேட்குறாங்க. ம். ஸோ அந்த மாரி மாத்தி கேட்டுட்டு, "ஆமா" அப்படின்னு. "உங்களோட மிகப்பெரிய ஃபேன். எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். நான் நெறைய தடவ இங்க பார்த்துருக்கேன். ஆனா பேச முடியல. இன்னைக்கு எப்படியாவது பேசணுங்கிறதுக்காக நான் ரொம்ப தூரத்துலேருந்து நான் சேஸ் பண்ணிட்டு வந்தேன்." அப்படின்னு. "சரி சந்தோஷம்" அப்படின்னேன். "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க எல்லாரும் இருக்கோம்." "ஓகே தம்பி" அப்படின்னேன். ஆ. "தம்பிலாம் கூப்பிடாதீங்க. நானும் டிவோர்ஸி தான். ஓகே. ஆ. நான் வந்து கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. என்ன தம்பி கூப்பிடாதீங்க. கை குடுங்க, கை குடுங்க." இப்படின்னேன் நானு. "இல்ல கைய குடுங்க, கைய குடுங்க." சரி கைய குடுத்தேன். ரோடா இருக்கே இருந்தாலும் ஒரு பரவால்ல. நாகரிகம் கை ஆமா குடுக்குறாங்க, கை குடுக்குறது அந்த மாதிரி. குடுத்தேன். ம். 2, 3 தடவ கைய குடு, கைய விடல, கைய விடுங்க அப்படின்னேன் நானு. அதுக்கப்புறம் வந்து அம் உங்களுக்கு நான் நெறைய குடுக்கணும், நெறைய எனக்கு எல்லாமே இருக்குங்க. எனக்கு நான் எதுவும் வேணுங்கிறதுக்காக நான் சேனலுக்கு போல. எனக்கு அன்பு அன்பு வேணும். அ என்ன என்ன வந்து எல்லா எல்லார் கூடயும் நான் வந்து எல்லார் கூடயும் நல்லா பழகணும். சகஜமா சகஜமா இருக்கணும். ம். இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போனேனே தவிர, வேற எதுக்காகவும் போல ம். அப்படின்னு. இல்ல என்கிட்டக்க நெறைய இருக்கு அன்பு. ம். என்னால அன்பு நெறைய குடுக்க முடியும். நான் உங்களுக்கு அடிமையா இருப்பேன். நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் ஞாபகத்திலேயே நீங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அவரோட ஞாபகம் அவர் மேல அவ்ளோ அன்பா இருக்கேன்னு சொன்னேன். ஆமா, இன்னமும் அவர் மேல மட்டும் தான் அன்பா இருக்கேன். ஆ அவர் ஞாபகத்துல மட்டும் தான் இருக்கேன் அப்டின்னேன். இதே நீங்க எந்த அளவுக்கு அன்பு காட்டுனீங்களோ, அதே அன்ப அத விட அன்ப உங்களுக்கு யாராவது குடுக்க வந்தா, அத தயவு செஞ்சு நீங்க அக்செப்ட் பண்ணணும். நீங்க மறுத்துடக்கூடாது. தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணணும். நான் ஒரு டிவோர்ஸி அப்டின்னு. ஓகே தம்பி. ஓகே. தம்பி சொல்லாதீங்க நீங்க. இங்க தான் என் சூப் கடை இருக்கு. ம். ஓ! அந்த மார்க்கெட்ல கடை வச்சிருக்க ஒரு கடை பெர்சன். வச்சிருக்காங்க. ரெகுலரா நீங்க உங்கள என் பாப்பாங்க பின்னாடி அப்ப. ஆமா. ஆ. எனக்கு தெரியாது. தெரியாது. நீங்க என் பின்னாடியே வாங்க அப்படின்னு. பரவால்ல. நான் என் வீட்டுக்கு போணும். பரவால்ல. நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். இப்போ இந்த மாரி பரவால்லன்னு இப்போ நான் வந்து ஓகே. ஹேண்டில் பண்றேன். ம். இதுக்கு முன்னாடி 6 மந்த்ஸ் பிஃபோர் இந்த ஷோ வந்தபோது இதே மாரி நெறையா வந்தது எனக்கு ப்ரொபோசல். அப்போ உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருந்தேன். ம். எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இது கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும் இல்ல. ஐ சொல்றது. கேன் ரிலேட். எனக்கு புரியுது. ஏன்னா, நீங்க வந்து ஒரு அன்பு வேண்டி தான் அந்த ஷோக்காக போனீங்க. ஆனா, அது இப்படி திரும்பும்ன்றத நீங்களும் எதிர்பார்த்திருக்க ஆமா. மாட்டீங்கல்ல? ஆ. அந்த மாரி ஆச்சு. எனக்கு அப்போலாம் இன்ஸ்டா யூஸ் பண்ண தெரியாது. ம். ஸோ எல்லாருக்கும் அக்செப்ட் தெரியாம இது பண்ணியிருந்தல. ஓகே. அப்போ லேட் நைட்லலாம் கால் வந்தது. ம். அப்ப கால் வந்து அம்மா, அம்மா இப்போ ப்ரப்போசல்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சில பேர் வந்து அம்மா, நீ அம்மா, நீ அம்மா அப்படிங்கும்போது எனக்கு அது இன்னுமே ஆக்வர்டா இருந்துச்சு.